திமுக தன்னோட தோல்வியை மறைக்கிறதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா நிர்வாக தோல்வியை ஏற்படுத்திட்டு கடைசி நிமிஷத்தில் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமா சாத்தியம் இல்லை. திமுகவுக்கு தப்பி தவிர ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை விரும்பி மக்கள் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு 6 மாதம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, விமர்சனமே பண்ண முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் படு மோசமாக போயிடுச்சு. தேர்தலுக்கு கூட்டணி முக்கியம். அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுது. தேர்தல் நெருங்கிற நேரத்தில் காங்கிரஸ் போர்க்கொடி தூக்குது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக நாங்கள் விட்டுட்டு போகிறோம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. அதாவது கலைஞர் மகளிர் திட்டம்னு கொடுக்கும்பொழுது ஏதோ கலைஞரோட சொத்துல இருந்து அந்த ஜமீன்தாரெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாரி வழங்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. கோடைகால சிறப்பு தொகைன்னு சொன்ன மாதிரி 5000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகைன்னு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, ஆகா ஓகோன்னு இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களோட தொகையை கொடுத்துட்டாங்க. திமுக சொந்த செலவில் சூனியம் வச்சிருச்சு. இந்த 1000 ரூபாங்கிறது ஒரு புது ஸ்கீமாக கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அப்போ இதுக்கு தனி நிதி ஒதுக்கி கொடுக்காம அங்கேருந்து எடுத்து கொடுத்துட்டா அப்போ கல்வி மேம்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த பட்டியல் பழங்குடி மக்கள்லாம் கல்வியில் மேம்படுத்தாங்களா? காங்கிரஸ் ஒருவேளை சுயமரியாதையோட தன்மானத்தோட திமுக விட்டு விலகி போய் பரவாயில்ல, இது சூசைட் மிஷினாக இருந்துட்டு போட்டோம், உனக்கு தானே ஆட்சியில் நஷ்டம், எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, ஏன்னா நீ கொடுக்குற 10 எம்எல்ஏ வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நான் கட்சியாவது வளர்த்திட்டு போகிறேன், நீ ஆட்சியை விட்டு போ, அப்போ தான் 2029 எனக்கு ஒரு பார்கெனிங் பவர் வரும், என் கட்சியை நான் வளர்த்தணும் அப்படின்னு ஒரு சுயமரியாதையோட போனால் விஜயோட சேர்ந்தா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாகும். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். நம்ம சொன்ன மாதிரி கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிறார். விஜய் கூட அதை கிளைம் பண்ணிக்கிட்டார். நான் வந்தனால தான் பாருங்க கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு, சிறப்பு தொகையெல்லாம் கொடுக்குறாங்கன்னா உண்மைதான். ஏன்னா விஜய் அவர்களோட தாக்கத்துக்கு பயந்து தான் சிறப்பு தொகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி கூட்டணியும் பூச்சாண்டி காட்டுறாங்க. இதெல்லாமே யதார்த்தம். அட்வான்ஸாக ஒரு 2000 ரூபாய் போட்டு அடிஷ்னலாக ஒரு 2000 ரூபாய் போட்டு அதுக்கடுத்து நாங்கள் 2.0 2000 ரூபாய் வேறு கொடுக்க போகிறோம்னு ஒரு அறிவிப்பாக கொடுத்து மக்களை கவர்றதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இயல்பு தான். மக்களை எப்படியாவது கவர்த்து அவர்கள் ஓட்டை அறுவடை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் நிர்வாக தோல்வி அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு பெரிய பில்டிங்கே டேமேஜ் ஆகி கிடைக்கும்போது சின்னோண்டு நேம் பிளேட்டை மட்டும் சரி பண்ணி வேலை இல்லை. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். இப்போ திமுக எல்லா ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, 5000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மேற்கொண்டு சில விஷயங்கள் அதிரடியாக செயல்படுத்துறதுக்கான திட்டங்களையும் வகுக்கிறதாகவும் வந்துகிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இந்த நகைக்கடன், அதுக்கப்புறம் ஃபார்மர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதா இருக்கு. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாத அளவுக்கு இல்லை சார், கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐயோ 5000 கொடுத்து 5000 கொடுத்துறாங்க, வேற எதுவுமே செய்ய முடியாத நவீனால இல்லை. இப்போ அதாவது திமுக தன்னோட தோல்வியை மறைக்கிறதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எதிர்கட்சியுமே கூட குற்றச்சாட்டு வச்சாங்க. இவ்வளவு நாளாக நிர்வாக தோல்வியை ஏற்படுத்திட்டு கடைசி நிமிஷத்தில் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக சாத்தியம் இல்லை. ஆனால் இது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இது மத்திய பிரதேசம், பீகார் போன்ற தேர்தல்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பாக பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. பெண்களுக்கு தொழில் முனைவுக்காக கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு திமுக நம்புது. அப்போ பீகார் மாடலை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே அது மட்டுமே இல்லை. வெறும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டுனா மட்டுமே இல்லை. 20 ஆண்டுகால ஆட்சி செய்கிறாரு, மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க, மத்திய அரசோடு சேர்ந்து பல திட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக இன்னொன்று எதிர்கட்சி, அவர்களுக்கு பீகாரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி மேலே மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை, வெறுப்புணர்வு இருந்தது. கடந்த காலம் அவர்களோட அந்த காட்டாட்சி மக்கள் மீண்டும் வந்துடவே கூடாதுங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. அதனால நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் தமிழகத்தில் அப்படி நடக்குமானா இல்லை. திமுகவுக்கு தப்பி தவிர ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை விரும்பி மக்கள் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு 6 மாதம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, விமர்சனமே பண்ண முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் படு மோசமாக போயிடுச்சு. ஏன் சொல்கிறோம்னா, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்லி முதல்வர் அவர் கிளைம் பண்ணிக்கிட்டாலுமே கூட அவரே ஒரு பொது மேடையில் சொன்னார், அமைச்சர்களால் எனக்கு தூக்கமே இல்லை, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி போல எனக்கு 2 பக்கம் பிரச்சனை அப்படின்னு அவரே பொதுவெளியில் புலம்புற அளவுக்கு அவர்கள் நிர்வாகிகள் நடந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம குறை சொல்லாமல் இருக்க முடியுமா? அவரே குறை சொல்லிட்டாரு. அவர் ஆட்சியில் என்னால் முடியலையா, அவங்க தொல்லை தாங்க முடியல, விட்டுட்டு எங்கேயாவது இமயமலைக்கு ஓடிடலாமான்னு அவரே நினைக்கிற அளவுக்கு தான் அவரோட ஆட்சி இருந்திருக்குது. இழுத்து பிடிச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஏதோ நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு எதிர்கட்சி வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதிமுக, பாஜக இந்த கூட்டணி ஒரு சுமூகமான நிலைப்பாடு வந்துருச்சு. கடந்த காலத்தில் அவர்களுக்குள்ள ஒரு வேற்றுமை இருந்தாலுமே கூட இன்னைக்கு ஒரு சுமூகமான நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு ஓராண்டு காலம் ஆயிடுச்சு அந்த கூட்டணி உருவாகி சுமூகமாக போது. இன்னும் கூட்டணிகள் வலுப்பட்டுக்கிட்டே இருக்கு. பாமக உள்ள வராங்க, இப்போ பாமக உள்ள வந்துட்டாங்க, தேமுதிக உள்ள வர போறாங்கன்ற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வலுவாகிட்டு இருக்கு. அமமுக உள்ள வந்தது, இதெல்லாம் அதிமுக இந்த கூட்டணி வலுவாகுது. பீகார்ல இது ஒரு சக்சஸாக இருந்துச்சு. பீகார்ல பார்த்தீங்கன்னா
அந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து ஒரு முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவர்கள் எல்லாத்தையுமே அரவணைச்சு ஒன்று சேர்த்தாங்க பாஜக. அங்கே வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே கூட பாஜக விட்டு கொடுத்து, ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுத்து, அங்கே வந்து ஒரு கூட்டணி உருவாக்கி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை இன்னைக்கு கூட்டணியை வலுப்படுத்துகிற வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தலுக்கு கூட்டணி முக்கியம். அதே நேரத்தில் திமுக வந்து கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுது. தேர்தல் நெருங்குற நேரத்தில் காங்கிரஸ் வந்து போர்க்கொடி தூக்குது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பகிரங்கமாக வந்து நாங்கள் விட்டுட்டு போகிறோம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. அதில் கூட தேசிய பொறுப்பாளரே வந்து திமுகவை விமர்சிச்சுட்டு இருக்காரு. எதிர்கட்சியை விட கூட்டணி கட்சிகளோட விமர்சனம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சூழல் வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கிட்டு இருக்கு. இதை மூடி மறைப்பதற்காக 5000 ரூபாய் கொடுத்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே சார். பட் இருந்தாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சியில் இந்த காங்கிரஸ் வந்து குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஆனால் கடைசியாக டைம் வரும்போது நாங்கள் ஒன்று தான் அப்படின்னு எல்லா எலெக்ஷன் டைம் பார்த்து தான் சார் இருக்கிறோம். சீட் அதிகமாக வேணுங்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை காங்கிரஸ் பண்ணுறதா தெரிய வருது. நிச்சயமா. அப்போ காங்கிரஸ் வந்து இந்த நேரத்தில் பார்கெயின் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இத்தனை நாளாக போக்கிடம் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ திமுகவோட தொங்கு சதையாக ஊதுகுழலாக மாறி நின்னாங்க. அவர்கள் வேறு வழி இல்லாமல் அனுசரித்து திமுகவோட இருந்தாங்க. தனிச்சு போய் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறதுனால திமுகவை அனுசரித்து போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் வந்து விஜய்ங்கிற ஒரு இடம் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு அவர் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கனால இன்னைக்கு ஒன்றின இடத்த வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இல்லைன்னா எனக்கு என்ன இன்னொரு இடம் இருக்குது, நான் போகிறேன், விஜயோட போகிறேன், எனக்கு அதிகமாக சீட்டு கிடைக்கும், எனக்கு ஓட்டு பர்சன்டேஜ் உயர்த்த முடியும் அப்படின்னு ஒரு இதை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுகவோட பாணியிலே வந்து அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளும் வந்து மிரட்டல் பண்ணுறாங்க. திமுக எப்படி பாஜகன்னு ஒரு பூச்சாண்டி காட்டுச்சோ அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து விஜயை பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க, திமுகவை குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். ஸோ இது ஒரு பொருந்தா கூட்டணிமே ஆகி போயிடும். ஏன்னா இது வரைக்கும் இன்டாக்டாக இருந்தாங்க. தொடர்ந்து எல்லா தேர்தலுமே வந்து அவர் வந்து ஒரு இன்டாக்டாக சந்திச்சுட்டு இருந்தாங்க. கூட்டணி கட்சிகளுக்கும் வேற வழி இல்லாமல் பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு பல விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட வெளியே போக முடியாதனால தோழமை சுட்டுதல் அறிக்கை அப்படின்னே போய்கிட்டாங்க. சில ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் வந்து அது கூட்டணி தர்மத்துக்கு இதாக இருக்குது, வேற வழி இல்லை அப்படின்னு அனுசரிச்சுட்டு போயிட்டாங்க. விசிகாவுமேவும் வேற வழி இல்லாமல் இருக்கிறாங்க. வேங்க வேலை இன்ன வரைக்கும் தீர்வு கிடைக்கல. ஆனாலும் வேற வழி இல்லாமல் சமூக நீதினு பேசிக்கிட்டு திமுகவோட இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாம் ஒரு மனக்கசப்போட தான் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து இன்னும் அன்டெஸ்டடாக இருக்கிறனால கடந்த காலத்தில் விஜயகாந்த் அவர்களை நம்பி போய் 2016 படு மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டனால அது ஒரு தற்கொலை முயற்சியாக மாறினால மீண்டும் ஒரு தற்கொலை முயற்சி வேண்டாம்னு சொல்லி அனுசரித்து இருக்கிறாங்க. கிடைக்கிறத வாங்கிட்டு இருந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்காங்க. ஸோ இதுதான் கூட்டணிக்கான ஒரு சூழல். ஆனால் இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி மனநிலையை உருவாக்குது. இப்போ விசிகாவிலேயே ஒரு சலசலப்பு, கம்யூனிஸ்டுகளோட அவங்களோட சித்தாந்தமே மாறி போச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து கலகக்குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இது மக்கள் பார்க்கும்போது என்னடா இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, இவங்க என்ன ஒரு ஆட்சியை கொடுத்துட போறாங்க, பேசணும் இவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவோம், இவங்க சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருவோம்னு சொல்லி மக்களே ஒரு மனநிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே சார். பட் ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இந்த 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக வந்து ஒரு வெற்றியான்னு நினைக்கிறாங்க. நம்ம சொன்ன இம்பாக்ட் ஒன்று இருக்கும். 5000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி மாத சம்பளம்னே சொல்லலாம். அந்த மாதிரி 5000 ரூபாய் ஒட்டுக்காக கிடைக்கும் பொழுது மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். ஆனால் இதில் விமர்சனங்களும் இன்னும் வருங்கால கூட திமுக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு இன்னும் அடுத்தடுத்த மாசங்களோட தொகையை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த கோடைக்கால சிறப்பு தொகைன்னு சொன்ன மாதிரி 5000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகைன்னு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, ஆகா ஓகோன்னு இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களோட தொகையை கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த மாதம் வந்து அந்த 1000 ரூபாய் எதிர்பார்த்து, ஏன்னா அந்த பட்ஜெட் ஒன்று இருந்திருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பல மாதங்களாக வந்து மாதமான அந்த நாளில் ஒரு 1000 ரூபாய் வரும். அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் வந்து, ஏன்னா அந்த 1000 ரூபாங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கும். அப்போ அந்த மக்கள் வந்து அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க. இன்னும் 2 மாதம் அந்த திட்டம் அந்த காசு வராது. அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு கையை கடிக்கும். அப்போ அந்த டைமில் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் குறிப்பாக தேர்தல் வர நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு தான் வரும். உன்னை யாரையா அப்பயே போட சொன்னா, நீ மாதம் கொடுத்துருந்தே எனக்கு இந்த மாதம் யூஸ் ஆயிருக்குமே, 5000 ரூபாய் கொடுத்ததை மறந்துடுவாங்க. இப்போ நீ இன்னைக்கு எனக்கு இல்லையே, இந்த மாதம் எனக்கு இல்லையேங்கிற அந்த ஒரு வெறுப்பு தான் மக்களுக்கு வருமே தவிர திமுக சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிச்சு. இது ஒரு பக்கம் அவர்களே வச்சுக்கிட்ட ஆப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த 5000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிதி வந்து SC ST நலத்திட்டத்திலேருந்து எடுத்துருக்காங்க. அதை மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் அப்படிலாம் எடுக்கல இப்படிலாம் எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க. இல்லைங்க, இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு அந்த திட்டத்திலேருந்து எடுத்து கொடுத்தோம், நாங்கள் பொது பிரிவினருக்கு கொடுத்தரல, தலித் மக்களுக்கு நாங்கள் தலித் மக்களுக்கான நிதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்தத்தில் இவங்க பண்ணது ஃப்ராடுத்தனம் தான். அதாவது வேற ஒரு திட்டத்திலேருந்து எடுத்து இந்த திட்டத்தில் போட்டு கொடுத்துட்டு ஏதோ இவர்கள் கை காசு கொடுத்த மாதிரி, அதாவது கலைஞர் மகளிர் திட்டம்னு கொடுக்கும்பொழுது ஏதோ கலைஞரோட சொத்துல இருந்து அந்த ஜமீன்தாரெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாரி வழங்குற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பட்டியல் பழங்குடி மக்களுக்கு வந்து அவர்களுக்கு நலத்திட்டம் வாழ்க்கை முன்னேறதுக்காக நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியிலேருந்து எடுத்து இந்த நிதி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் 1200 கோடிக்கு மேலே வந்து அதுலேருந்து நிதி எடுத்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் 5000 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி செலவு பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஏதாவது திட்டத்துக்கு கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம கல்விக்காக என்ன செஞ்சிருக்காங்க, மக்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா எதுவுமே செய்யலை. கடந்த நிதியாண்டில் பல 1000 கோடி ரூபா வந்து செலவு பண்ணாமலே வச்சிருக்காங்க.
அதெல்லாம் எடுத்து இந்த நிதியாண்டில் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதுல பொது திட்டத்திலே கொடுக்க வேண்டியதானே. இந்த 1000 ரூபாங்கிறது ஒரு பொது ஸ்கீமா கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அப்ப இதுக்கு தனி நிதி ஒதுக்கி கொடுக்காம அங்கிருந்து எடுத்து கொடுத்துட்டா அப்ப கல்வி மேம்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த பட்டியல் பழங்குடி மக்கள்லாம் கல்வியில மேம்பட்டுட்டாங்களா? 50 கோடி 100 கோடின்னு ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஸ்காலர்ஷிப்க்கு எவ்வளவு ஒதுக்குறீங்கன்னு கேட்டா 50 கோடி ஒதுக்குறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பல பட்டியல் சமுதாய மக்களுக்கான அந்த விடுதி வந்து இன்னும் நல்ல நீட்டா இல்ல, நிறைய இடத்துல செயல்படல, ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. கல்வி நிலையங்களுக்கு அவங்களுக்கு வந்து சரியான நிதி போய் சேர்றதில்ல, ஸ்காலர்ஷிப் தாமதமாக போகுது. அப்போ நீங்கள் தேர்தலுக்காக, அரசியலுக்காக, வாக்கு வங்கிக்காக இன்னைக்கு வந்து இந்த நிதி எடுத்து கொடுத்துருக்கீங்க. இது எப்படி வந்து அந்த மக்களுக்கு முன்னேற்றம் படும்? விசிகா அதை பற்றி வாயே திறக்கல. நீங்கள் வந்து அவங்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது நிலத்திட்டம், நிலங்கள் அவங்களுக்கு வந்து சொந்தமாக நிலம் கொடுக்கறதுக்கு அரசு மானியம் தருது. அதுக்கு நீங்கள் இந்த நிதியை ஒதுக்கல. வீடு கட்டி தர திட்டத்துக்கு அதுக்கு நீங்கள் இதை கொடுக்கல. அப்போ அவன் வந்து ஒரு சொந்தமாக ஒரு இடம் கிடைச்சா அவன் வந்து ஒரு வாழ்வாதாரத்தில் மேம்படுவான், அவன் பொருளாதாரம் மேம்படும். தொழில் தொடங்குறதுக்கு அந்த நிதியை கொடுத்துருக்கலாம். இதுக்கெல்லாம் பயன்படுத்தல. கல்விக்கு கொடுத்துருந்தா கூட அந்த தலைமுறையை முன்னேறி இருக்கும். இது எதுக்கும் கொடுக்காம மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அதில் நீங்கள் மக்களை ஏமாற்றி மக்களை மீண்டும் வந்து ஒரு உங்களோட அடிமையாக தான் மாற்றிக்க பார்க்குறீங்களே தவிர மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணலைங்கிறது தான் இதுலேருந்து வரக்கூடிய. இதை எதிர்க்கட்சிகள் வீரியமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இது விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. இனி தலித் மக்கள் மத்தியில் இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம நிதியவே எடுத்து நமக்கு நலத்திட்டத்துக்கு வர நிதியை எடுத்து நமக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு போல இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். இது திமுகவுக்கு ஒரு செட்பேக்காக மாறுங்கிறது வாய்ப்பு இருக்கு அதிகம். ஓகே சார். சார் அதே மாதிரி நம்ம விஜய் ஃபேக்டர், அந்த விஜய் ஃபேக்டர் வந்து ஓட்டுகள் வந்து எந்த சைட்லேருந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு? திமுக சைட்லேருந்து வரக்கூடிய ஓட்டா இல்லை இந்த அதிமுக பாஜக அரசு ஓட்டா? இல்லை, திமுக ஓட்டை தான் அவர்கள் குறி வச்சு அடிக்கிறாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தலித் ஓட்டுகளையும் சிறுபான்மை ஓட்டுகளும் வந்து விஜய்க்கு வந்து ஸ்பிட்டாக அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அது இன்டாக்டா போயிட்டு இருந்துச்சு. என்னதான் அதிமுக ஒரு கணிசமா இருந்தாலுமே கூட திமுக காங்கிரஸ்ங்கிறப்ப வலுவா அங்க வந்து மைனாரிட்டிகளும் தலித் மக்களும் அந்த பக்கம் போனாங்க. குறிப்பாக விசிகாவும் அந்த பக்கம் சேரும் பொழுது, கம்யூனிஸ்டுகள் எல்லாமே அந்த பக்கம் சேரும் பொழுது அது வந்து ஏதோ பாசிச எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு சிறுபான்மையரையும் தலித் மக்களோட ஓட்டுகளையும் வந்து தங்கள் பக்கம் அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டென்ட்டை உருவாக்கியிருக்காரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா திமுக அதிமுக அந்த ஓட் டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே குறைவு தான். நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம்னாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தாலுமே சரி, திமுக வெற்றி பெற்றாலுமே கூட திமுக அதிமுக அந்த டிஃபரன்ஸ் பல தோல்விகளை சந்திச்சாலுமே கூட கடந்த தேர்தலில் கூட திமுக 26% ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 20% ஓட்டு. இத்தனைக்கும் திமுக வந்து ஸ்டார் வேட்பாளர்கள் எல்லாமே வந்து செழிப்பானவர்கள், மக்களுக்கு நல்ல பரிச்சயமானவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர், இந்த மாதிரி பல முக்கியமானவர்கள் வந்து ஸ்டார் வேட்பாளர்களை மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்களை போட்டாங்க. அதிமுக வந்து ஒரு சாமானிய மக்களை தான் வந்து கொடுத்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு யார் பிரதமருங்கிறதே இல்லாமல் தான், பிரதமர் வேட்பாளர் இல்லாமலே அதிமுக எதிர்கொண்டுச்சு. அப்பயுமே கூட 20% ஓட்டை வாங்கியிருக்காங்க. இன்னும் அதே மாதிரி இப்போ பாஜகவோட கூட்டணி இதெல்லாம் சேரும்போது ஒரு வலுவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து 10% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஒருவேளை காங்கிரஸ் விலகி போனால் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு சிக்கல். இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக வருவார். ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து சில நேரம் காங்கிரஸ் ஒருவேளை சுயமரியாதையோட தன்மானத்தோட திமுக விட்டு விலகி போய் பரவாயில்ல இது சூசைட் மிஷனாக இருந்துட்டு போட்டோம், இப்போ உனக்கு தானே ஆட்சியில் நஷ்டம், எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, ஏன்னா நீ கொடுக்குற 10 எம்எல்ஏ வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நான் கட்சியவாது வளர்த்திட்டு போகிறேன், நீ ஆட்சியை விட்டு போ, அப்போ தான் 2029 எனக்கு ஒரு பார்கெனிங் பவர் வரும், என் கட்சியை நான் வளர்த்தணும் அப்படின்னு ஒரு சுயமரியாதையோட போனால் விஜயோட சேர்ந்தா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாகும். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். எதிர்கட்சியாக விஜய் வரலாம், ஆளுங்கட்சியாக அதிமுக பாஜக கூட்டணி வரலாம். இந்த சூழல் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக அவ்வளோ சீக்கிரம் விட்டுருமா, கையில் காலில் விழுந்தாது காங்கிரஸை வந்து உள்ளே வச்சுக்குவாங்க. இப்போ பார்கெயின் பண்ணுறாங்க, சும்மா முரண்டு பிடிக்கிறாங்க, இருந்தாலுமே கூட சட்டுன்னு சமரசம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த காலத்தில் அவர்களை பார்த்துருக்குறோம். அதனால் விஜயோட ஃபேக்டர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம சொன்ன மாதிரி கூட்டணியில் வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கிறார். விஜய்மே கூட அதை கிளைம் பண்ணிக்கிட்டார். நான் வந்தனால தான் பாருங்கள் கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு, சிறப்பு தொகையெல்லாம் கொடுக்குறாங்கன்னா உண்மைதான். ஏன்னா விஜய் அவர்களோட தாக்கத்துக்கு பயந்து தான் சிறப்பு தொகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி கூட்டணியும் வந்து பூச்சாண்டி காட்டுறாங்க. இதெல்லாமே வந்து யதார்த்தம். ஓகே சார். சார் இப்போ திமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்கிறத விட திமுகவுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிற மாதிரி நியூஸ்லாம் வருதே சார். அதாவது சபரீசன் அவர்களுக்கும் கனிமொழி டீம் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன பிரச்சனை சார் அது? இல்லை, நிச்சயமாக வந்து திமுகக்குள்ளே வந்து காலங்காலமாக கோஷ்டி தகராறு இருக்குது. அது எல்லா கட்சியிலுமே இருக்கும். திமுகவில் இந்த தடவை இன்னும் கூடவே இருக்குது. ஏன்னா 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தை சுவச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து தடியெடுத்தலாம் தண்டல்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னோட தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா இனி வரக்கூடிய தேர்தல், இனி வரக்கூடிய ஆட்சி வந்து திமுகவில் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா முதல்வர் அவர்களுக்கு வயதாயிடுச்சு. அவர் வந்து ஒருவேளை வந்து ஆட்சி அடுத்த கைக்கு கொடுக்கலாம். இறைவன் புண்ணியத்தில் அவர் நல்லா இருக்கட்டும், சந்தோஷம், ஒரு மனிதர் வந்து நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். வேறு ஏதோ ஒரு சூழல்கள், அவர் உடம்பு முடியாமல் ஏன்னா அடிக்கடி ஓய்வு எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஆட்சி அதிகாரத்தை கைமாற்றி விட நினைக்கலாம். அப்போ எப்படி தன்னோட மகனுக்கு தான் கொடுப்பார் அப்படிங்கிறப்ப காலங்காலமாக அவர்களே வச்சிருக்காங்கிறப்ப அவர் குடும்பத்திலேயுமே
மருமகனும் தங்கையுமே கூட அது போட்டி போடலாம். ஏன்னா எத்தனை ஆண்டு காலம் நீங்களேவே இருப்பீங்க, எங்களுக்கெல்லாம் என்ன ஆட்சி அதிகாரம், நாங்கள் வந்து நேரடியாக பங்கெடுக்க வேண்டாமா அப்படிங்கிற அந்த சச்சரவுகள் வரலாம். ஏன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து அப்படி தான் வந்து மாமாவே எதிர்த்து தனியாக இதாக வந்தாருன்னு பார்த்தோம். அந்த மாதிரி வந்து சபரீசன் அவர்களும் வந்து வரலாம். கனிமொழி அவர்களும் வந்து டெல்லிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னோட தாக்கம் வேணும், தமிழ்நாட்டில் நானும் ஒரு பங்களிப்பு கொடுக்கணும்னு அவர்களும் வந்து கலகம் செய்யலாம். ஏன்னா அண்ணனுக்காக விட்டு கொடுத்தாங்க, அண்ணனோட பையனுக்காக விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மிகப்பெரிய ஒரு சவாலை திமுக சந்திக்கணும். அதற்கு முன்னாடியே கோஷ்டி தகராறு. இப்போ மதுரைக்குள்ளே போனாலே 1008 பிரச்சனை. பிடிஆர் ஒரு பக்கம், மூர்த்தி அவர்கள் ஒரு பக்கம், அங்கே தளபதி அவர்கள் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு கோஷ்டி தகராறு. ஒவ்வொரு மாவட்டத்தில் போனாலும் 1008 பஞ்சாயத்து. திருச்சிக்குள்ள வந்தோம்னா அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் அண்ணன் கே நேரு அவர்களுக்கும் பஞ்சாயத்து. ஒவ்வொரு ஊர்களையுமே ஒவ்வொரு பஞ்சாயத்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கோஷ்டி தகராறு. கொங்கு மண்டலத்தில் வந்தோம்னா ஈரோட்டுக்குள்ளார வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வரக்கூடாதுன்னு முத்துசாமி அவர்கள் விரும்புகிறாரு. ஸோ இந்துக்குள்ள கோஷ்டி தகராறு. ஸோ இந்த மாதிரி பல கோஷ்டிகள் வந்து உள்ளே இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இப்போ என்னன்னா, அமைச்சர் பதவியை தக்க வைக்கணும்னா தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை இருக்கணும், தனக்கான ஆதரவு எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கணும். அதனால எதிர் அணியில் இருக்கக்கூடிய ஆதரவு எம்எல்ஏக்களை வீழ்த்தணும். உதாரணத்துக்கு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நம்ம எனக்கான கோஷ்டி அதிகமாக இருக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிற கோஷ்டி வந்து குறையணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேலைகள் செய்யும் பொழுது எதிர்கட்சியை அதாவது எதிர் அணியை காலி பண்ணும் பொழுது அவர்களே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காலவாரி விட்டுட்டு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த தேர்தலில் அது எதிரொலிக்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி ஆரம்பத்தில் வந்து அதிமுகவினர் சொன்ன எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, அவங்க 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க, நாங்கள் 2000 ரூபா கொடுக்குறோம் நாங்கள் பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ ஸ்டாலின் அவர்களுமே இப்போ 2000 ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஸோ இதில் கிளாஷஸ் வராதா? இல்லை நிச்சயமா. போன தடவையே திமுக 1000 ரூபா சொன்னாங்க, அதிமுக 1500 ரூபா சொன்னாங்க. இந்த முறை வந்து அதிமுக முன்கூட்டியே 2000 ரூபாய் அறிவிச்சாங்க. உடனே இவர்கள் வந்து அட்வான்ஸாக ஒரு 2000 ரூபாய் போட்டு, அடிஷ்னலாக ஒரு 2000 ரூபாய் போட்டு, அதுக்கடுத்து நாங்கள் 2.0ல 2000 ரூபாய் வேற கொடுக்க போறோம்னு ஒரு அறிவிப்புலாம் கொடுத்து மக்களை கவர்றதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து இயல்பு தான். மக்களை எப்படியாவது கவர்ந்து அவர்களோட ஓட்டை அறுவடை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் நிர்வாக தோல்வி அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு பெரிய பில்டிங்கே டேமேஜ் ஆகி கிடைக்கும்போது சின்னோண்டு நேம் பிளேட்டை மட்டும் சரி பண்ணி வேலை இல்லை. அந்த மாதிரி இவர்கள் வந்து போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மத்திய அரசு நிதி தரலைன்னு ஒரு பொய்யை கட்டமைச்சுக்கிட்டு இவர்கள் மட்டும் வரக்கூடிய நிதியெல்லாம் கண்ணாபின்னான்னு எடுத்து செலவு பண்ணுறாங்க. அதுதான் நம்ம சொன்னோம். எஸ்சிஎஸ்டிக்கு வர நிதி எடுத்து நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு நிதி இல்லை, நிதி பற்றாக்குறை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி எல்லாத்துக்குமே மத்திய அரசு மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மாநிலத்தில் உங்கள் நிர்வாக தோல்வி, நீங்கள் இலவச பேருந்துங்கிறீங்க, ஆனால் மற்றவர்களுக்கு வந்து பேருந்து கட்டணம், ஆண்களுக்கு வந்து பேருந்து கட்டணம் உயர்வு. அது ஒரு குடும்பத்தை தானே பாதிக்கும். 2 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா ஆண் வந்து டபுள் மடங்காக கொடுத்து போகிறா, பெண் வந்து இலவசமாக போகிறாங்க. சரியா போச்சு. நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துடுறீங்க. மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவே இல்லை, கேஸ் விலை உயர்வு. நீங்கள் சொல்கிறாங்க இவங்க வந்து பாஜக வந்துரும்னு வந்துட்டு போட்டும். குஜராத்தில் 94 ரூபாய்ங்க பெட்ரோலு, உத்தரப்பிரதேசில் 94 ரூபாய்ங்க பெட்ரோலு, நீங்கள் 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. பாஜக வந்துட்டு போகிறேன், எனக்கு 5 ரூபா மிச்சம், டெய்லி பெட்ரோலுக்கு அடிக்கும் போது எனக்கு எவ்வளோ லாபமே அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பாஜக இந்த பிரச்சாரத்தை சரியாக எடுத்துகிட்டு போகும்பொழுது, ஏன்னா எங்கே பாருங்க, பாஜக வந்தால் மக்களுக்கு நல்லதாக நடந்திருக்கு. குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசிலையும் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க. இந்த திராவிட மாடல், விலை அதிகமாக கொடுக்குற திராவிட மாடல் வேணுமா, விலை குறைவாக கொடுக்குற பாஜக மாடல் வேணுமான்னு கேட்டால் மக்கள் எல்லாம் பாஜக பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து திமுக ஒரு நெருக்கடியை உருவாக்குறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலுமே பாஜக உள்ள வந்து மதவாத கட்சின்னு எல்லாமே விஜய் முத கொண்டு டைம் சொல்லியிருக்காரு சார். ஸோ அப்போ அதை மீறியுமே வரதுக்கு வாய்ப்புகளா என்ன? இல்லை, பாஜக மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கும் அதே மாதிரி ஜவஹர்லால் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக எங்களுக்கு வந்து எதிராக இருக்குது, தலைமை ஹாஜியை நியமிக்கிறதுல அவர்களோட அந்த தலைமை ஹாஜி ஒருத்தர் நியமிக்கணும், அதில் வந்து திமுக எங்களுக்கு முரணா நிற்குது, எங்களுக்கு ஆகாத ஒருத்தர் வந்து அதில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் போர்க்கடி தூக்குறாங்க. அப்போ ஆனால் அதே விமர்சனம் பண்ணிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் கூட்டணியில் எங்களுக்கு 5 சீட்டு கொடுத்தா நாங்கள் வரோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வந்து சரியில்லாத நிர்வாகியை நியமிக்கிறாங்க, தலைமை ஹாஜியாக வந்து இவர்கள் சன்னி பிரிவுக்கு எதிரான ஒருத்தரை, சன்னி பிரிவை ஏற்றுக்காத எதிர்மனநிலை கொண்ட ஒருத்தரை நியமிக்கிறாங்கன்னு கலகக்குரல் எழுப்புறாங்க. அதை சரி பண்ணாமலே இங்கே வந்து 5 சீட்டு கொடுத்தா அது சரியா போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவர்கள் தான் வந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. இன்னும் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிறோன்னு சொல்லிட்டு செய்யவே இல்லை. இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் கொடுக்கல. ஸோ இவ்வளோ மோசமான ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இவர்கள் தான் மதத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. அது பாஜக கூட அவர்கள் மேலே மதசாயத்தை நீக்கிறதுக்காகவாது இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்வாங்க, நிறைய திட்டங்களை கொடுப்பாங்க. இவர்கள் வந்து ஓட்டுகளை மட்டும் வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தலைவர்களும் என்னன்னா அந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களும் சீட்டுக்காக தங்களோட அடமானம் வச்சிடறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இது பாமர மக்களுக்கு புரியும் பட்சத்தில்
திமுக இதுவே நெகட்டிவாக போகும். இவங்களோட அவங்களே பரவாயில்ல, நம்ம சொன்ன மாதிரி மதவாத பாஜக வந்தால் பரவாயில்ல, பெட்ரோலாவது விலை குறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து திமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. புரியுது. சரி, எல்லாமே இப்போ இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம். கடைசி வரைக்கும் யாருமே அந்த டாஸ்மாக்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்களே சார். ஒன்றா குறைக்கிறோம், இல்லைன்னா இல்லாமல் போயிடும், எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்களே. இல்லை, டாஸ்மாக் வந்து கடந்த காலங்களில் வந்து மூடுறதுக்கான முயற்சி பண்ணாங்க. அதிமுக கூட சொன்னாங்க, திமுக வந்து ரொம்பவே சொன்னாங்க, நாங்கள் மூடுவோம்னு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ கேட்டாலாம் வாயை மூடிட்டு தான் இருக்காங்க. டாஸ்மாக மூட சொன்னால் வாயை மூடிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அது என்னன்னா ஒரு சிக்கலான சப்ஜெக்ட். ஏன்னா அதில் பெரிய நிதி வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அதை மூடுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் தேர்தல் அறிக்கையில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் தேர்தல் அறிக்கை முழுமையாக வந்து சேராதனால அதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க. அது வந்து முயற்சி பண்ணுவாங்க. அரசாங்கமே நினைச்சாலும் அதில் பல சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஒரே நாளில் மூடிட முடியாது. இன்னொன்று அதோட பொருளாதாரம், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் அதில் புழங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2020 காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு 33,000 கோடி இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு 5 ஆண்டுகளில் அது 50,000 கோடிகள் மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 30% உயர்ந்திருக்கு அதோட வருமானம். இந்த மாதிரி வருமானம் வந்தால் தான் மக்களுக்கு இலவச திட்டங்களை கொடுக்க முடியும். 1000 ரூபா 2000 ரூபா யார் கொடுக்குறேன்னு சொன்னாலுமே அதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும். இதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் ஆண்கள் அதை வந்து ஒயின் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆண்கள் சம்பாரித்து கொடுத்து 30,000 கோடி ரூபாய் 50,000 கோடி ரூபா கொடுத்தா தான் அதை எடுத்து நீங்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பெரிய சவாலான சிக்கலாக இருக்குது. அதனால் டாஸ்மாக் வந்து நிச்சயமாக எப்படியும் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்துவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். ஓகே சார். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபெருமாள் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.